Hi everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. இன்னைக்கு நம்ம TNPSC Group 2 2A கான ஜெனரல் இங்கிலீஷில் போயம் எபிசோட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம லைஃப் போயம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயமோட ஆத்தர் வந்து ஹென்ரி வேன் டைக். இவர் வந்து எப்படி இந்த லைஃப் போயம் எழுதியிருக்காருன்னா, எப்படி ஒருத்தவங்க வந்து லைஃப்பில் பாசிட்டிவாக இருக்கணும், ஓகேங்களா. எதை நினச்சோம் நம்மளோட பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்யூச்சர் என்னவாக இருக்குமோ எப்படி ஆகிடுமோன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணாமல் ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸோட என்ன வந்தாலும் பார்த்துக்கலாண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருக்கார். ஓகே, ஸோ இந்த லைஃப் போயமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சானெட்டுன்னு சொல்லுவாங்க. லைஃப் போயமை சானெட் இஸ் அன் இட்டாலியன் வேர்டு. ஓகே, இங்கே எழுதுகிறேன். சானெட்ன்றது வந்து ஒரு இட்டாலியன் வேர்ட், மீன்ஸ் சானெட், அதாவது ஒரு சாங், ஒரு ஸ்மால் லிரிக் மாதிரி. அதில் என்னென்னா 14 லைன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சானெட் ஹேஸ் 14 லைன்ஸ். அந்த 14 லைன்ஸை வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா, 8 ஃபஸ்ட் ஆஃபில் வந்து 8 லைன்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ஆஃபில் வந்து 6 லைன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் 8 லைன்ஸ் இஸ் கால்ட் as octave. So this first 8 lines is called as octave and the next 6 lines is called as sestet. So இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், sonnet. கிளியர்? போயம்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு லைஃப்பை எப்படி லீட் பண்ணணுன்றதை இந்த போயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு முறை வாசிச்சிடுவேன் ஃபுல்லாக, அண்ட் தென் உங்களுக்கு க்ளாசரி, அதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். பார்ப்போமா? லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு nor turning from the goal, not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. Okay, ஃபஸ்ட் 8 லைன்ஸ் பார்ப்போமா? இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? லெட் மீ, என்னை வாழ விடுங்கடா, நான் ஒரு வருஷம், இந்த வருஷம், அடுத்த வருஷம், இன்னும் வர வருஷத்தெல்லாம் நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சும்மா இது ஆகிடுமா அது ஆகிடுமா, ஓ இப்படி நடந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது, ஓ நம்ம அது ஒன்று யோசிச்சுமே அது அப்படி நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, நம்மளே ஒரு ப்ரீ ஆக்குப்பைடு மைண்ட் இல்லாமல் வாட் எவர் என்ன வந்தாலும் சரி, ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸை வச்சு நான் வந்து அதை நான் எதிர்கொள்ளுவேன், நான் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், ஒரு ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அதாவது ரிலக்டன்ட்னா, டோன்ட் பி ஸோ ரிலக்டன்ட்னு சொல்லுவாங்க. ரிலக்டன்ட்னா என்னென்னா, இல்லை நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன், நம்மளே ரொம்ப குறுகி இருப்போம். ஸோ நான் வந்து அன்ரிலக்டண்ட்டாக இருப்பேன். அதோட ஆப்போசிட் என்ன, அன்ரிலக்டன்ட்னா நான் எல்லாமே செய்வேன், வில்லிங் டு டூ, அதை தான் வந்து அன்ரிலக்டண்ட்டோட க்ளாசரி. அன்ரிலக்டன்ட்னா வில்லிங் டு டூ சம்திங். ஸோ அன்ரிலக்டண்ட்டான ஒரு சோலாக நான் இருப்பேன். நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கூட ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸாமுக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப வேகமாக இதை படிக்கணும் அதை படிக்கணும், பாலிட்டி எடு, ஹிஸ்ட்ரி எடு, இங்கிலீஷ் எடுன்னு சொல்லிட்டு படித்தோம். நம்மளுக்கு எப்போ வேலை கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹரி பண்ணக்கூடாது. ஓகே, பட் அதுக்கு நம்ம படிக்காமல் இருக்கக்கூடாது, பட் ஹரிபரியாக எதையும் பண்ணாமல் நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஸோ நம்மளோட கோல் இது தான் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வச்சுட்ருக்கும் போது நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேறு எதனா வந்துச்சுன்னா, ஓகே இது வேண்டான்ட்டு நம்மளோட கோலை வந்து வி ஷுட் நாட் சேஞ்ச். ஸோ நம்மளோட கோலுக்கான கோலில் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது, கோலுக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதுதான் சொல்கிறார். நாட் ஹரியிங் டு, ரொம்ப வேகமாக எதையும் பண்ணாத. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், கோலை விட்டு திரும்பாத. Not mourning for the things that disappear in the dim past. So very important. So life is short, make it sweet ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ கடந்த காலத்தை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. there is no use அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நாட் மோர்னிங்னா கவலைப்படுறது, வரி ஆகிறது. ஓகே, வரி பண்ணுறது. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட். சில பேர் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டை நினச்சி கவலைப்படுவாங்க, சில பேர் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுவாங்க. ஸோ பாஸ்ட்டையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் கிறிஸ்டியன் வெட்டிங்கில் கிறிஸ்டியன் பிரைடை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெயிலால் ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த கவர் பண்ணியிருக்காங்களா, அவங்கள மறைச்சிருக்காங்களா, அதுதான் வெயில்னு சொல்லுவாங்க. வெயில்னால் என்னென்னா ஃப்யூச்சர் நம்மளுக்காக என்ன மறைச்சி வச்சுருக்கோம், கவர்டு, அதை தான் வெயில்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். ஃப்யூச்சர் என்ன வச்சுருக்கோ அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாங்களே. பட் டுமாரோ இஸ் நாட் ப்ராமிஸ்ட். யாருக்குமே டுமாரோ வந்து ப்ராமிஸ்டே கிடையாது. அதனால் பாஸ்ட்டை பற்றியும் யோசிக்க வேணாம், ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்க வேணாம், இந்த நிமிஷத்தை பற்றி யோசிக்கணும். நெக்ஸ்ட்டு, பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். இப்போ நம்ம வந்து சாரி ஒரு ஹைவேஸில் போகிறோம். ஹைவேஸில் போகும்போது நம்ம எல்லாம் டோல் கட்டுறோம். ஏன்னா அந்த ரோடுக்காக தான் நம்ம கட்டுறோம். அந்த மாதிரி நம்மளோட யூத் டேஸாக இருக்கட்டும், நம்மளோட ஏஜான டேஸாக இருக்கட்டும், ஓகேவா, லேட்டர் டேஸாக இருக்கட்டும், நம்ம எப்போவுமே லைஃப்பில் எதனா ஒரு லெசன்ஸ் கற்றுக்கிட்டு தான் இருப்போம். அதுக்கெல்லாம் வி ஷுட் பே இன் ரிட்டன்னா எதனா ஒன்றத்தை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர். எப்போவுமே லைஃப்பில் வந்து ஒரு சியர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் வந்து நம்ம படித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் படிக்கலாம். So let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. So this is very interesting. பாருங்களேன். So let the way, இப்போ லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே கான்ஸ்டண்ட்டாக போயிடாது. அப்ஸும் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. லெட் த வே வைண்ட் அப். வைண்ட் அப்னா இப்படி அப்படியே போகிறது. வைண்ட் அப் த ஹில், மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத். நம்மளோட போகிற பாதை ரஃப்பாகவும் இருக்கலாம், ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். த ஜேர்னி வில் பி ஜாய். என்ன வந்தாலும் சரிடா, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கவலையே பட மாட்டோம். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப அழகாக இருக்கும், அது கேட்கும் போதே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஆகிடுவேன் நான். சார்லி சாப்ளின் அவங்களோட இது, லைஃப் இஸ் அ ட்ராஜடி. லைஃப் வந்து ஒரு ட்ராஜடி இன் அ க்ளோஸ்அப் அண்ட் அ காமெடி இன் அ லாங் ஷார்ட்டாக. ஸோ இப்போ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது கிட்ட போயிட்டு நம்ம இதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது அது ஏதோ பெரிய ட்ராஜடி மாதிரி இருக்கும். பட் அது ஒரு லாங் ஷார்ட்டில் இருந்து நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், இது என்னடா காமெடியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ லைஃப்பும் அப்படி தான். ஸோ லைஃப்பை வந்து க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னா இட் பிகம்ஸ் அ ட்ராஜடி, வெராஸ் அண்ட் லாங் ஷார்ட் இட் பிகம்ஸ் அ காமெடி. ஓகே. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். இவருக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வயசானாலும் நான் வந்து சின்ன வயசில் நான் எதெல்லாம் தேடினனோ அதை தான் நான் இன்னி வரையும் தேடிட்டு இருக்கேன். என்னெல்லாம் தேடினார் தெரியுமா? 3 விஷயம் தேடுறாராம். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அவர் தேடுறாரு, ஹை அட்வென்ச்சர் தேடுறாரு அண்ட் அ க்ரௌன் தேடுறாரு. இங்கே வந்து இந்த க்ரௌன்ன்றது வந்து என்ன தெரியுமா? மெட்டானமின்னு சொல்லுவாங்க. மெட்டானம்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். க்ரௌன் மெட்டானமிக்குன்னு நான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். 2 பார்ட்ஸ் போட்டிருக்கேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மட்டும் தனியாக அதை போய் பாருங்கள். ஓகேவா? இந்த க்ரௌன்னா என்னென்னா லிட்ரல் மீனிங்காக வெறும் க்ரௌன். அவர் வந்து க்ரௌனை தேடிட்டு வரல. ஸோ அவருக்கு வந்து க்ரௌனுன்றது வேண்டாம். பட் க்ரௌனுக்கான பின்னாடி ஒரு மீனிங் இருக்கும், அதுக்கான கான்செப்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைஸு, பொசிஷன், அதை தான் வந்து க்ரௌன்னு சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது மெட்டானமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கான லிட்ரல் மீனிங் எடுக்காமல் அதுக்கான கான்செப்டை எடுக்கணும். இப்போ இந்த க்ரௌன்னு ஸ்டேட் பண்ணுறதோட கான்செப்ட் என்னென்னா பொசிஷன், ஒரு பெரிய பொசிஷன், ஒரு ப்ரைஸு, அதை பற்றி. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட், குவெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா சர்ச், தேடுதல் அப்படின்னு அர்த்தம். கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் த ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரோடில் லாஸ்ட் டர்ன் அப்படின்றது கிடையாது, நம்ம லைஃபோட லாஸ்ட் டர்ன். நம்ம எல்லாருக்குமே ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்னு வரும்ல, அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நான் அதெல்லாம் திருப்பி பார்க்கும்போது வில் பி த பெஸ்ட், த லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி வேன் டைக் வந்து முடிக்கிறார் இந்த போகம். ஓகேவா? அவ்வளோதான். லைஃப் ரிட்டன் பை ஆத்தர் ஹென்ரி வேன் டைக். லைஃப்னாலே டெத்துன்னு ஒன்று இருக்கும், கரெக்டாக? லைஃப்னாலே டெத்துன்னு ஒன்று இருக்கும். அப்போது லைஃபு டைக் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? லைஃப் அண்ட் டைக். ஸோ ஹென்ரி வேன் டைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப் போயம்.
ஹென்ரி வேன் டைக். ஸோ இப்போ நம்ம போயம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆத்தர் பார்த்துட்டு glossary பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே வரப்போகிறோம். ஹென்ரி வேன் டைக் இந்த இயர் அவரோட டைம் லைனும் வெரி இம்பார்ட்டண்ட். அவர் எந்த நேஷ்னாலிட்டின்றது வெரி இம்பார்ட்டண்ட். அவர் ஏதாவது புக்ஸ் எழுதியிருக்காரா அப்படி இருந்தால் அது மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம். ஹென்ரி வேன் டைக் 1852 to 1933 was an American author. ஸோ இவர் வந்து அமெரிக்கன் author, poet, educator and clergyman. He served as a professor of English literature at Princeton University. எந்த வருஷம் பாருங்கள், அவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். என்ன இயர்னா இந்த இயர் 1899 and 1923. He was elected to the American Academy of Arts and Letters and received many honors. So this is about Henry Van Dyke. Henry Van Dykeன்னு கேள்விப்பட்டோன்னே லைஃப் போயம் ஞாபகம் வந்துடணும். அதுக்கப்புறமா அவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர்ன்றது தெரியணும். என்ன இயர் அவரோட டைம் லைனை தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் ஆத்தர் பற்றி. இப்போ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் glossary மீனிங்ஸ் வந்து புக்ஸ்லேருந்து மட்டும்தான் கேட்குறாங்களா அப்படின்னா நோ. ஸோ நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஒரு நியூ வேர்ட்ஸ் நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ பார்ப்போம். மார்னிங் இதில் எங்கே வரும்? நாட் மார்னிங் ஃபார் த டிம் பாஸ்ட்ன்னு படித்தோம்ல, அந்த மார்னிங்னா என்னென்னா சேட்னஸ். எல்லாம் படிக்கணும்னு கிடையாது, எதனா ஒரு கீவேர்டு வச்சு படிங்க. ஃபீலிங் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் கிரேட் சேட்னஸை தான் வந்து மார்னிங்னு சொல்லுவாங்க. வெயில்ஸ்னால் வந்து ஒரு விஷயம் கவர்டாக இருக்கிறது. வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ்ன்னு கேட்டாங்களே, அது கவர்டாக இருக்கிறது. டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ கேனாட் see it clearly or understand it தான் கவர்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. A prize or position offered for being the best. A prize or position offered for being the best. Question என்ன சொன்னேன்? தேடுதல். அப்போது லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், அதை தான் அவர் சர்ச் பண்ணுறாரு. ரிலக்டன்ட்னா என்ன? அப்படி இறுக்கமாக இருக்கிறது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அன்ரிலக்டன்ட்னா வில்லிங் டு டூ சம்திங். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் we are going back to figure of speech. இப்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் so let the way wind up the hill or down over rough or smooth. ஸோ இந்த rough or smoothன்றது வந்து இங்கே ஒரு ஆன்டிதீசிஸ்னால் நம்ம பார்த்தோம், ரெண்டு கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரியான வேர்டு இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டிதீசிஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லைன் ஃபுல்லாகவே பாருங்களேன். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஐ அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். இங்கே வந்து அந்த க்ரௌன்ன்றதை வந்து இன்டெரக்டாக எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொசிஷன், ஒரு ப்ரைஸ்டு பொசிஷனுக்காக. ஸோ தட் இஸ் கால்ட் இன்டெரக்டாக ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டஃபர். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மெட்டஃபர்ன்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அண்ட் திஸ் ஒன் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். இங்கே ரோடோட லாஸ்ட் டர்ன் அப்படின்றத அவங்க மீன் பண்ணல. அவங்க என்னத்தை கம்பேர் பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை தான் ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்ன்றதை வித்தவுட் லைக் ஆர் ஆஸ் வந்து அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மெட்டஃபர். ஸோ மெட்டஃபர்னா என்ன, சிமிலினா என்ன உங்களுக்கு தெரியல, இன்கேஸ் தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அதில் இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் இஸ் இன்டைரக்ட்லி கம்பேர்ட் டு லைஃப் லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபைன், தட்ஸ் ஆல். ஸோ ஆன்டிதீசிஸ் பார்த்தாச்சு, இதோட மெட்டஃபர் பார்த்தாச்சு, இதுவும் மெட்டஃபர் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாலேயும் ஒரு 2 இருக்குது. இங்கே let me but live my life from year to year. இந்த இயர் டு இயர் ஒரே சென்டென்ஸில் 2 லைன் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, ஒரே சென்டென்ஸில் 2 வேர்ட் சேமாக ரிப்பீட் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெப்பிட்டேஷன். ஒரே சென்டென்ஸில் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது, 2 வேர்ட் ரிப்பீட் ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெப்பிட்டேஷன். நெக்ஸ்ட் இது பாருங்களேன். நாட் ஹரிங் டு, நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர்ல. இங்கே பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து சேமாக இருந்தால், பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் மட்டும் சேமாக இருந்தால் நம்ம என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆனஃபோரா. ஃபைன். ஸோ ஃபார் எம்பசிஸ் பர்ஸ்பெக்டிவ்க்கு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேமாக இதுவும் சேம் லைனாக கொடுத்துருந்தாங்கன்னா அது பேர் என்ன? ரெஃப்ரைன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆனஃபோரா. பிகினிங் மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா. ஃபைன்.
ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லைஃப் போயம் பற்றி பார்த்து முடிச்சாச்சு. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, க்ளாஸரியும் நல்லா படிச்சிட்டிங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் என்னவோ அக்டோபரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜான் டு மார்ச்க்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் சிலபஸ். அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு நல்லா இந்த முறை பர்ஃபார்ம் பண்ணுங்கள். எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸு, இங்கிலீஷு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ டெய்லி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as well. Bye bye.